أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودة. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقون فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا عدة وتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله. சூரத்துல் பக்ரானுடைய வசனங்களை மௌலவி ஓதுனாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடைசி நேரத்துல நம்ம சொன்னாலும் சிறப்பான முறையில அழகான முறையில மௌலவி ஓதி முடிச்சிருக்காங்க. இதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கும்போது நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்கள் என்றால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். எவர் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னர் வரும் நாட்களில் நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான். உங்களுக்கு சிரமம் அளிப்பதை ஒருபோதும் அவன் விரும்புவது கிடையாது. நீங்கள் நோன்பின் நாட்களை பூர்த்திப்படுத்தி முழுமைப்படுத்தி உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காக இதன் மூலம் அல்லாஹ் நாடுகிறார். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இப்போது முதலாவது உரையாக மன அழுத்தத்தை குறித்து நம்ம டாக்டர் ஆண்டோ ஷல்லா உரையாடுவாங்க. கிளிப் மாத்திருக்கேன்.
ஓகே, ஐதான் ஸ்லைடு. ஓகே, ரொம்ப லென்த்தியா இருக்காது. கரெக்டா? போதும். இது இல்லை, இது ஆங்கிள் வந்து சிட்டிங்க்கு தான் பண்ணியிருக்கீங்களா? நின்று மாத்திக்கலாம். சரி, ஓகே, சரி, ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணு. சரி, எல்லாருக்கும் காலை வணக்கம். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பி வந்தாச்சு. கடந்த ஒரு 2-3 வாரமாவே எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து எங்கேயாவது ஒன்றும் பிரேடால ப்ரோக்ராம் இருக்கு, இல்லை ஒனைசால ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ஒரு என்ன அந்த வெள்ளிக்கிழமைக்கான ஒரு ரெஸ்டே கிடைக்கல யாருக்கும், இல்லையா? நம்ம இதை வந்து ஏற்கனவே போன இதில் பேசியிருக்கிறோம், நம்ம மன அழுத்தத்தை பற்றி. இருந்தாலும் போன தடவை பேசின விஷயங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ணிட்டு சீக்கிரமாக பேசிட்டு இன்னைக்கு ஏதாவது புது விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு வந்து வருவோம். இதில் வந்து நிறைய புதுமுகங்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இல்லையா? நிறைய புதுமுகங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்தவங்களே இருக்கிறாங்க. சரி, மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன டாப்பிக்கா இல்லை பெரிய டாப்பிக்கா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? முதல்ல எத்தனை பேர் ஒத்துக்கிறோம் நிஜமாவே? இல்ல, நிறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது. உண்மை சொல்லணும் அப்படின்னா, நிஜமாவே நான் வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறேன், இல்லை ஒரு பாதிப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், இல்லை அதை குறித்து யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, விழிப்புணர்வோ ஒரு அவேர்னஸோ நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது வந்து நம்ம ஒத்துக்கணும். ஆமா, அந்த விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம இன்னும் வந்து என்ன சொல்றது, ஒரு மேற்கத்திய நாடுகள் போலயோ இல்லை வேற நாடுகள் போலயோ தனியா வந்து சைக்காலஜிலேயே வந்துட்டு எவ்வளோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ள எவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அந்த அளவுக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது. மற்ற துறையில் எப்படி இருக்க தெரியுதோ அந்த சைக்காலஜியோ இல்லை இந்த மன அழுத்தம் இல்லை மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம்னே சொல்லுவோமே, அழுத்தம்னு சொல்றதை விட மன ஆரோக்கியம் பாசிட்டிவாக பேசலாம். அந்த மன ஆரோக்கியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கு. சின்ன பசங்களுக்கு இருக்குதா? ஆமா இருக்குது. பெரியவங்களுக்கு இருக்குது, வயசானவங்களுக்கு இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மன அழுத்தத்துக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், அதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம், அதற்காக நம்ம அந்த ஒரு வினைக்கு வந்து நம்ம எதிர்வினையா என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே இல்லை. சரி, ரொம்ப பணக்காரரா இருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாரு, வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க, டெய்லி ஒரு சூட்டு, நல்ல ஜாலியா போகலாம் வரலாம், ஒண்ணுமே இல்லை, காலையில போறாங்க சீக்கிரம் வந்துடுறாங்க, அவங்க லைஃப் நல்ல ஜாலியா இருக்கா? கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு சதவீத முறையில அவரவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி எப்படி எடுத்துட்டு போறோம், இல்லை அந்த சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றோம், இல்லை அதை கரெக்டான முறையில எதிர்கொள்றோமா, இல்லை அதை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வகையில கொண்டு போறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த நெகட்டிவா கொண்டு போற சூழ்நிலைகளை வந்து நம்ம பாசிட்டிவா எப்படி மாற்றலாம், அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க போறோம். அதே தான் இப்ப நான் சொன்னதே தான் இப்ப டாபிக். நம்ம உடல் அல்லது மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தும் நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாக அதற்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம், அது மட்டும்தான் இப்ப நமக்கு முக்கியமானது. அதுதான் மன அழுத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நமது உடல் அல்லது மனதில் ஒரு விளைவை ஏற்படுத்தும் ஒரு வெளிப்புற சக்தி அல்லது நிகழ்வு. அப்ப மன அழுத்தம் வந்து வெளிப்புறத்துல மட்டும்தான் வருமா, வெளியில இருந்து மட்டும்தான் வருமா, இல்ல உள்ள இருந்து வராதா? உள்ள இருந்து வருமா, வெளியே இருந்து வருமா? உள்ள இருந்து வரும். உள்ள இருந்தும் வரும், வெளியே இருந்தும் வரும். அது எப்படி உள்ள இருந்தும் வருது வெளியில இருந்தும் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து we are going to பார்க்க போறோம்.
இப்போ இதுல நம்ம டைரக்டா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சில உதாரணங்கள் மன அழுத்தத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்ம இப்போ பசங்க இருக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோம். நம்ம 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 எல்லாரும் இப்போ என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் ஒரு 1990களில் ஸ்கூல் போய்கிட்டு இருந்த நிலைமையில அதே மாதிரி அப்ப பிள்ளைங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இல்ல. ஏன் இல்லை? ஏன்னா இப்போ அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து தப்பு கிடையாது, முன்னேறது. பட் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி படிப்பா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும். அந்தந்த சூழ்நிலையில இருக்கிறப்ப அதற்கான அழுத்தங்கள் வரதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் அந்த அழுத்தத்தை நம்ம வந்து எப்படி பசங்க வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க, பசங்க ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம், அதுதான் வந்து நீங்க அந்த மன அழுத்தத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குது. போன தடவை சொன்ன அதே உதாரணத்தை சொல்றேன். ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க, ஒரு கேன்சர்னு வச்சுக்கோமே, ஒரு லாங் டேர்ம் பேஷண்ட். அவங்க கேன்சர்னு தெரியும், நமக்கு உடனே கியூர் கிடையாது. லாங் டேர்ம் கேன்சரு, ஒரு 35 வயசுன்னே வச்சுக்கலாம். ஒரு சின்ன பையன் போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, திடீர்னு வயிறு வலி, போறாங்க, டயக்னோஸ் பண்றாங்க, வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. குடும்பம் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, நியூலி மேரிடு, மேரேஜ் ஆகி ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு 7-8 வருஷம் தான். ஸோ அந்த பையன் வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அதை எப்படி கொண்டு போக போறாங்க. இல்லை யாருக்கும் ஒரு ஆளுக்கு இந்த யங் ஏஜ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க ரொம்ப தன்னம்பிக்கையா வலியை பொறுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி டேப்லெட் எடுத்து திருப்பி வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. அதை நினைச்சு அதுக்குள்ளேயே ஊறி போய் டிப்ரெஷன் ஆகி ஆன்சைட்டி போய் டிசார்டர் ஆகி ரொம்ப உடம்பு வேதனைப்பட்டு இதானவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இது 2 பக்கமுமே இருக்குது. இப்போ பாசிட்டிவாகவும் எடுக்கணும், நெகட்டிவாகவும் எடுக்கணும். ஸோ உங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கு? உங்களுடைய எதிர்வினை பாசிட்டிவா இருக்கா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, இல்லை உங்க எதிர்வினை வந்து நெகட்டிவா இருக்கா? அது மட்டும்தான் நம்ம இதுல பார்க்கணும். இப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நல்லதா கெட்டதா? மன அழுத்தம் வந்து நல்லதா கெட்டதா? கெட்டது. நல்லது இல்லையா? அப்போ அது நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான். மன அழுத்தம் வந்து ஒரு சில பர்சன்டேஜ்க்கு வந்து நல்லதுதான். இப்போ அதே சொன்ன மாதிரி இது மிகச்சிறிய மன அழுத்தம் வந்து உங்களுக்கு அலுப்பை ஏற்படுத்தலாம். இப்போ லாங் டேர்மா ரொம்ப நாள் மன அழுத்தம் இருக்கிறது ரொம்ப கவலை, உடல் சோர்வு, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். சரிங்களா? மிதமான மன அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய செயல்திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய செயல்திறனை வந்து கூட்டி கொடுக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கும் டார்கெட் வந்து இவ்வளோ சேல்ஸ் வச்சு டார்கெட் பண்ணுங்க, அந்த டார்கெட் வந்து இந்த மாசத்துல அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அது வந்து அந்த மன அழுத்தம் இருக்குது. ஆனா அந்த மன அழுத்தத்தோட நீங்க போராடினாதான் உங்களுடைய இலக்கை வந்து நீங்க அடைய முடியும். நம்ம பசங்களுக்கு சொல்றோம், நீங்க படிச்சுதான் ஆகணும், எக்ஸாம் இப்போ வருது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த ஒரு பீரியட், அந்த ஒரு 6 மாசத்தையோ அந்த ஒரு செமிஸ்டரையோ இல்லை ஒரு இந்த ஹாஃப் இயர் எக்ஸாமையோ கடந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட் பீரியட் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் வேலை பார்க்குற இடத்துல டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நீங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட். இனி புது டார்கெட் அடுத்த மாசம் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ ரொம்ப குறைவான மன அழுத்தம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட செயல்திறனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது டயர்ட்னஸ் கொடுக்கும். பட் அது வந்து அதுவுமே ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப இதுல நம்ம வந்து வேற மன அழுத்தத்திலே வந்துட்டு வேற வகையான மன அழுத்தங்கள்லாம் நம்ம சொல்றோம். இப்ப வந்து இந்த மூணு நம்ம பிரிச்ச மாதிரியே கடுமையான மன அழுத்தம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பொழுதுல பார்த்துட்டு இந்த ஆர்மி ட்ரைனிங்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி மன அழுத்தங்கள், போலீஸ் ட்ரைனிங்ல அகாடமியில கொடுக்குற மன அழுத்தங்கள்லாம் ரொம்ப வந்து கடுமையா இருக்கும். எதற்கு அவங்களுக்கு வந்து அந்த கடுமையான மன அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க சந்திக்க போற சூழ்நிலையோ, ஒரு போர்லையோ, இல்ல ஒரு உள்நாட்டு கலவரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் தேவைப்படும். ஏன்னா அவங்க சந்திக்க போற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துட்டே வரோம். ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அதிகமான மன அழுத்தத்துல இருந்து பழகினவங்களுக்கு வந்துட்டு திருப்பி நம்மளுடைய சமுதாயத்திற்குள்ள வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கடுமையான மன அழுத்தத்துக்கான ஒரு உதாரணம் நமக்கு சொல்றோம். எபிசோடிக் இந்த அடுத்தது வந்து
எபிசோடிக் மன அழுத்தம்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு மிகச்சிறிய மன அழுத்தம் இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப மிதமான அளவுகள்ல இருக்கிற மன அழுத்தம் தான் நம்ம எபிசோடிக். அது இந்த வேலை பார்க்குறவங்க டார்கெட் அச்சீவ் பண்றது, பசங்க ஸ்கூல் ஸ்டடீஸ், அந்த விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அடுத்ததுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாள்பட்ட மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம முதல்ல சொன்னதுக்கு இப்ப திரும்ப வருவோம். ரொம்ப நாள் வெளியில இருந்து மன அழுத்தம் வருதா, உள்ள இருந்து மன அழுத்தம் வருதா, அந்த 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 ஒரு டிஸ்கஷனையும் இதையும் நம்ம சேர்த்தே கொண்டு போவோம். வெளியில இருந்து வர்ற மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடல் ரீதியா இருக்கட்டும், யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களா இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஒரு கேன்சர், ஒரு ஆக்சிடென்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள். ரெண்டாவது வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸான யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்லை ஒரு இறப்போ, அது வந்து உங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். அடுத்ததை நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாள்பட்ட மன அழுத்தத்துல நமக்கு சொல்றது நம்மளுடைய வேலை. ரொம்ப நாளா ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்குறோம், ரொம்ப சின்சியரா இருப்போம், பட் ஸ்டில் வந்து உங்களுக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு என்னமோ மிஸ் ஆகுது வாழ்க்கையில, ஏதோ ஒன்று சரியா தோணலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்லை உங்களுக்கு சரியான ஒரு உந்துதல் கிடைச்சிருக்காது, ஒரு பாராட்டு கிடைச்சிருக்காது, சரிங்களா? ஸோ அது மாதிரி பிடிக்காத வேலை, இல்லை பிடிக்காத சூழ்நிலை. இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாள்பட்ட மன அழுத்தத்துல வர்றது வந்து குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, மணவன், அந்த இது இல்லை பேரண்ட்ஸு, இல்லை பெண்கள் சைட்ல இருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய என்ன சொல்றது இன்லாஸோ, இல்லை கணவன் வீட்டில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாள்பட்ட மன அழுத்தங்கள்ல வருது. இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது வந்து இப்போதைக்கு நம்ம இந்த டாபிக்கோட ரிலேட்டடா போயிட்டு எப்படி நம்ம அதை வந்து அந்த மன அழுத்தங்களை வந்து நம்ம எப்படி சிறப்பா மேனேஜ் பண்ணுவோம், மன ஆரோக்கியத்தை எப்படி கொண்டு வரலாங்கிறது நம்ம அப்படி பார்ப்போம். இப்போ மன அழுத்தத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்ன எப்படி இருப்பாங்க மன அழுத்தத்துல இருக்கவங்க? மன அழுத்தத்துல இருப்பாங்க எப்படி இருப்பாங்க? இதுல போட்டுட்டேன், 3 இது போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் நீங்க சொல்லலாம். உள்காரணிகள், நம்ம உள்ள இருந்தே நம்ம யோசிக்கிறது. எப்படி இருப்பாங்க மன அழுத்தத்துல இருக்கவங்க? யாரோ பார்த்துருக்கிறீங்களா? இல்ல நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களே உங்களுக்குள்ளேயே? நானும் போயிருக்கேன், நானும் இருந்திருக்கேன், நானும் ஓப்பனா சொல்லுவேன். நானும் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்கோம். அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறேன் நான். அதெல்லாம் போன சொல்லுது இன்னைக்கு பேசுறது எல்லாமே வந்துட்டு ஒரு படிப்போ புத்தகமோ இல்லை, இதெல்லாம் கடந்து வந்ததுனால வந்த ஒரு அனுபவத்தை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம உள்காரணிகள் ரொம்ப வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள், நமக்கு வந்து தோணாது கரெக்டா, நம்ம கரெக்டா தான் யோசிக்கிறோமான்னு தோணாது. ரெண்டாவது இன்னொன்று ஒரு என்னன்னா பதட்டம், நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்லை அது பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்லை அது தப்பா போயிட்டா என்ன ஆகும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அடுத்து சொல்றது வந்து ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம். ஓவர் திங்கிங், ரொம்ப யோசிப்போம் ஒண்ணுமே இருக்கிற அந்த விஷயங்களை போட்டுட்டு ஒருவேளை இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இந்த யோசனை மட்டுமே தான் உங்களுக்கு வந்து உடல் நோயை கொண்டு வந்து கொடுக்கும், வேற ஒண்ணுமே செய்யாது. அந்த யோசனை மட்டுமே தான் உடல் நோயை கொண்டு வந்து கொடுக்கும். ரெண்டாவது எதிர்பார்ப்புகள். சில பேர்கிட்ட நான் பேசி பார்த்துருக்கிறேன் நான். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட வந்துட்டு எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சில பேர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதற்கான வந்து தீர்வை வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எல்லா தீர்வுக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. சொல்ற மாதிரி எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் a சொல்யூஷன். அதே மாதிரி some people will create problem for every solution. நீங்க ஒரு தீர்வு சொல்லுவீங்க, அந்த தீர்வுல இருந்து ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனையோ அப்படி இல்ல இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும், ஸோ அதை கிரியேட் பண்ணி உங்க முன்னாடி வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு சூழ்நிலை, சரிங்களா? இது வந்து எப்படின்னா வந்து இது நமக்கு உள்ள இருந்து நம்ம செயல்படுறது, நமக்குள்ள இருந்து எப்படி. இப்ப அதை வந்து நம்ம வெளியில வந்து நம்ம எப்படி காமிக்க போறோம், நம்ம இது வந்து வெளியில எப்படி காமிக்கிறோம்? யூஸ்வலா டிப்ரெஷன்ல இருக்கவங்க ஒண்ணு நிறைய சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. 2 கேட்டகரி, சிம்பிளான கேட்டகரி. டிப்ரெஷன்லயோ ஆன்சைட்டிலயோ இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. என்னதான் நிறைய சாப்பிட்டாலும் கம்மியா சாப்பிட்டாலும் நிறைய நேரத்துல வந்து சோர்வா தான் இருப்பாங்க, அவங்களால ஆக்டிவா வந்து செயல்பட முடியாது, சரிங்களா? அடுத்த விஷயங்கள் நீங்க அவங்கள நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
அந்த மாதிரி டிப்ரெஷன் ரொம்ப போறவங்க வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தன்னைத்தானே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு நம்மளே பராமரிச்சுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப லெத்தாச்சிக்கா இருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ரெண்டாவது, நீங்க பேச போனாலும் அவங்களால ப்ராப்பரா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையுமே வந்துட்டு நீங்க நினைப்பீங்க, ஐயோ ஃப்ரெண்டு ஒரு மாதிரி டல்லா இருக்கு, நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது போக போக காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து அவங்களுடைய உடல்நிலை பாதிக்க ஆரம்பிக்குது. இது காலப்போக்கில் ஒரு சுகர் பேஷண்டாகவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு வந்து இருதய வர்றதுக்கோ, இல்லை அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கோ, இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி வந்து மெயினா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், நம்ம உடல்நிலை சோர்வா இருக்கு அப்படின்னா, ஒன்று இந்த இருதய நோய் அதெல்லாம் இருக்கட்டும், அது போக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் நிறைய ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கொடுக்குற லெவலுக்கு சான்சஸ் இருக்கு. தைராய்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு தைராய்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரைக்கும் நமக்கு வந்து இது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். நம்ம இந்த இது பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்புற காரணிகள், சூழ்நிலைகள், நடவடிக்கை, உடல், உணர்வு, உளவியல், நமக்குள்ளேயே ரொம்ப யோசிச்சுக்கிறது, இதெல்லாம் வெளிப்புற காரணி. ஸ்ட்ரெஸ் எடுத்தோடனே வந்துட்டு நம்ம நிறைய சின்ன பசங்க சொல்றதே நம்ம கேட்டிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது? ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. குழந்தைங்க பேசுறது நிஜமா என் ஃப்ரெண்டோட பையன்லாம் எனக்கு ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து ஒரு சில புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் டைமும் பேசின புள்ளி விவரங்கள் தான். நிம்ஹான்ஸ் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பெங்களூர்ல இருக்குது அது. அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த், சரிங்களா, மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஆமாம், நரம்பியலுக்கும் என்ன சொல்றது, மன ஆரோக்கியத்திற்கான ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் அது பெங்களூர்ல இருக்குது. அவங்க ஒரு வந்து ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்லாம். அது கண்டக்ட் பண்ணதுல வந்து 23% ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம சொல்ல போற புள்ளி விவரம் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் அது மட்டும். அதே மாதிரி அடுத்தது வந்து 28% அண்டர் கிராஜுவேட்ஸ், பேச்சுலர் டிகிரி பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அடுத்து 31% போஸ்ட் கிராஜுவேட், மாஸ்டர் டிகிரி பண்ணக்கூடிய 31% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. அதே சமயம் வந்துட்டு நிறைய அந்த 31% இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து நிறைய இருக்கும். அந்த 31%லயுமே வந்துட்டு நிறைய பேருக்கு தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அடுத்த புள்ளி விவரம் நமக்கு என்ன சொல்றது, சரி இதெல்லாம் ஸ்கூல் பசங்க, மற்றவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்களா? ஸ்கூலை படிச்சு முடிச்சிரு, காலேஜுக்கு போனா நிம்மதியா இருக்கலாம். காலேஜை படிச்சு முடிச்சு சரி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம். வேலை கிடைச்சிடும், சரி ஒரு கல்யாணம் பண்ண நிம்மதியா இருக்கலாம். கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு குழந்தை பிறந்த நிம்மதியா இருக்கலாம். இப்படியே தான் ஸ்டெப் போயிட்டே இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் 18 இருந்து 25 வயசு இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து 66% இருக்கு. இந்த ஏஜ் தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிறது, 18 இருந்து 25 வயசு. அது ஏன் அந்த ஏஜ்ல வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 18 இருந்து 25 வயசு தான் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, அது என்ன சொல்றது, ஒரு டைம், பிரைம் டைம், நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய எதிர்காலத்தையோ தீர்மானிக்கக்கூடிய ஒரு டைம். நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், நம்மளுடைய வேலையா இருக்கட்டும், நம்ம எங்க போய் அடுத்து அச்சீவ் பண்ண போறோம், நம்ம அடுத்த லைஃபோட அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா அந்த 18 இருந்து 25 தான். ஸோ அந்த 18 இருந்து 25க்குள்ளதான் 66% வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து 35 வயசு வரை இருக்கிறவங்க 64%, 45, 57%, 45, 55, 49 சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. வயசு ஆக ஆக ஸ்ட்ரெஸ் லெவல் குறையதான் செய்யுது, கூடாது, சரிங்களா? இப்போ 65 வயசுக்கு மேல எல்லாம் போச்சு அப்படின்னா 25%, 25% மாணவர்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எங்க சொல்றோம். அடுத்து வேலை பத்தி நம்ம இப்பதான் ஒரு சின்ன இது பேசணும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப இருக்கு நிஜமா. வேலை பார்க்குற இடத்துல நான் நிறைய பேருக்கு சொல்ற ஒரே விஷயம் தான், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, வேலையை விட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க.
ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. 2024 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது என்னது அப்படின்னா வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல மன அழுத்தத்தை குறைக்கணும். அதுதான் அவங்களுடைய மெயினான மோட்டோவே. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட மோட்டோ வந்து 2024 மோட்டோ வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து மன அழுத்தத்தை எப்படி குறைப்பது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்து ஒர்க் பிளேஸ் வேலையிடத்துல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஒயிட் கலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒயிட் கலர் ஜாப்ஸ்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அந்த லெவலில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆட்களில் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு 1764 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, எமோஷனல் லெவல் எப்படி இருக்கு, எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் செக் பண்ணுறப்ப என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த 1764 பேரில் 78% மாணவர்களுக்கு வந்து மிதமானதுல இருந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது. ஸோ இது நம்ம எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய படிச்சுட்டாங்க, ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரிலாக்ஸா இருப்பாங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நான் முதலே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லெவலுக்கான ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அது மாதிரி ஸோ அப்போ அந்த மாதிரி ஒயிட் காலர் ஜாப்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த லெவலில் இருக்கவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம பேசுற மாதிரி 78% இருக்குது. அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஸ்டடி ஜெனரலா கண்டக்ட் பண்றோம். நம்ம ஒரு 3995 பேர்கிட்ட கண்டக்ட் பண்றோம். அதுல 80% பேர் ஒத்துக்கிறாங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆனா வேற லெவல்ல ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது மட்டும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்குது 80% ஆனவங்களுக்கு. இதுல வந்து வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னா 47%. அதே மாதிரி அதிகமான மன அழுத்தம், நம்ம ஆர்மி ட்ரைனிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆர்மி ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா CISF நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த CISF எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் மட்டும் தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோடது. இந்த மாதிரி ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கிட்ட 2008 நடந்த ஸ்டடியில அவங்க எல்லாரும் சொன்னது அப்படின்னா 29% பேர் ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, அதிகமான லெவல்ல இருக்கிறாங்க. 1996 வந்து ஒரு 2000 போலீஸ்காரங்கள்ட்ட அவன் வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா 29 to 48%, 29 இருந்து 48% பேருக்கு வந்துட்டு ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. 2007 2008 நம்ம வந்து ஒரு ஸ்டடி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அது ஆர்மிக்காரங்க கிட்ட வந்துட்டு ஸ்டடி கண்டக்ட் பண்றோம். அந்த ஸ்டடி கண்டக்ட் பண்றப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களும் வந்துட்டு அதிகமான இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுல என்ன வருது அப்படின்னா வந்துட்டு அந்த 2007 இருந்து 2010 மட்டும் 533 பேர் வந்துட்டு ஒண்ணு சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்களையோ இல்லை கூட இருக்க குடும்பத்தார்களையோ கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம், அதோடைய ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த இது போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து குடும்பம். குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரியலி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிளேஸா, மன அழுத்தம் தரக்கூடிய பிளேஸா, இல்லை மன நிம்மதி கிடைக்கக்கூடிய இடமா குடும்பம்? என்ன இல்லை, யாராவது ஒரு ஏதாவது சொல்லுங்க. அழுத்தம் அதிகமா இருக்குமா? ரெண்டுமே இருக்கு. இதுல அழுத்தம் அதிகமா இருக்குங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. குடும்பம் இல்லாட்டியும் அழுத்தமா தான் இருக்கு, குடும்பம் இருந்தாலும் அழுத்தமா தான் இருக்கு. சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா வெளியில நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பா. எல்லாமே சொல்லணும் அப்படின்னா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. டு பி ஃப்ராங்க், நம்ம சொல்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. இப்போ நம்ம இது பேசுறப்ப அப்படியே அதோடைய சொல்யூஷனே பேசிக்கிட்டே வந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அது பேசுறதுக்குன்னு தனியா இன்னொரு டைம் போக வேணாம்.
ஸோ அது ஃபர்ஸ்ட் பள்ளியில இருந்து வந்துடுறேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து பேசுறோம், பசங்களை பேசுறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தான். பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இப்போ சொல்லணும் அப்படின்னா வந்து குழந்தைங்க என்ன படிக்கணும், எப்படி ஃபியூச்சர்ல இருப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து குழந்தைங்களை தயார்படுத்தணும். ஒரு சில குழந்தைங்க ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு பயம் தான், தன்னுடைய குழந்தை வந்து எதிர்காலத்தை எப்படி சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட நல்லா பேசலாம். நம்ம உட்கார வச்சு அவங்க கிட்ட நிதானமா அவங்க கிட்ட சூழ்நிலை புரிய வச்சு, புரியுற ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்து புரிய வச்சு அவங்க கிட்ட பேசலாம். எந்த ஒரு விஷயத்த நம்ம வேண்டாம் நோ அப்படிங்கிறது மட்டும் சொல்றப்போ எல்லாத்துக்குமே கோவம் வரும். அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க ட்ரை டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நிறைய பேரண்ட்ஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து குடும்பத்தோட சூழ்நிலை வந்து பிள்ளைங்களுக்கு காமிக்கிறது கிடையாது. ரியலா அப்பா இப்படிதான், அப்பாவால இவ்வளவுதான் பண்ண முடியும், அம்மாவால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து அவங்க முன்னாடி வைங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் லேட்டர் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய வைங்க. அதே மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, நம்ம வந்து அப்பா அம்மா நம்ம சொல்றத பிள்ளை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சுக்குவோம். அது பண்ணலாம்ல. அவங்களுக்கு என்ன தேவை, படிக்கணும், சரி சாப்பாடு ஓகே. சரி, இன்னொன்னு என்னைக்குமே கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே கூடாது, இன்னொரு குழந்தை நம்மளுடைய குழந்தையோட கம்பேர் பண்ணோம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. எவ்ரிபடி இஸ் யூனிக். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கு. எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன்ல டெவலப் ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரான வழியை காமிக்க வேண்டியதான் நம்மளுடைய முறை. அதனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மியூச்சுவலா இருக்கணும். அது மட்டும் தான் நான் இப்ப இதுல வந்து நான் சொல்லுவேன். நான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலா இருக்கணும். நம்ம மட்டும் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் டிலே ஆகும், கத்துக்கிறதுல ஒரு டைம் டிலே இருக்கும், பரவாயில்ல, அவங்க டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டு நம்ம பண்ணணும். அடுத்ததாக நம்ம வேலைக்குன்னு சொல்லி வர்றோம். சரி, வேலை பார்க்குற இடத்துல நம்ம பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், டைம் வந்து டிலே பண்ணாதீங்க. உங்களால ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு பண்ண முடியும்னா இன்னைக்கு பண்ணிடுங்களேன். இன்னைக்கு முடிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு முடிங்க. இதை நாளைக்கு வச்சுக்காதீங்க, நாளைக்கு கழிச்சு தள்ளி போடாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? ரெண்டாவது விஷயம், உங்களுடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு வேலை பார்க்க முடியும், என்னோட மேக்ஸிமம் நான் இவ்வளவு வேலை பார்க்க முடியும், என்ன இவ்வளவு பண்ண முடியும். உங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டியா 8 மணி நேரம் இவ்வளவு வேலை பார்க்கலாம். இல்லை பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு டார்கெட் இவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். கூட வேலை பார்க்குறவங்களோட எப்படி இருக்கலாம். சரி, நம்மளை சுத்தி வந்து எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கலாம், சுத்தி வந்து புயலே கூட அடிக்கலாம், சுத்தி இருக்கிற வெள்ளம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையும் நீங்க உங்க மனசை வந்து சாந்தப்படுத்தி வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம இது ஸ்ட்ரெஸ்ங்கிறத நம்ம என்ன பார்த்துருவோம், என்ன நடக்குதோ அதுக்கு நீங்க காட்டுற எதிர்வினை தான் ஸ்ட்ரெஸ். எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க பேசணுமோ அதுக்கு பேசுங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு உங்களுடைய பேச்சு தேவையில்லையோ பேசாதீங்க. சுதந்திர இடையில நான் ஒரு இது பார்த்தேன், அவங்க பேரு நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரம் கிடையாது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நமக்கு செய்ய வேண்டாம்னு தோணுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செய்ய வேண்டாங்கிற அந்த உரிமையோட நம்ம நின்னுக்கணும். அதை வந்து யாரும் நம்ம கிட்ட திணிக்க கூடாது, அதுவும் சுதந்திரம் தான். வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலைக்கும் நீங்க வந்து பதில் பேசணும், எல்லா சூழ்நிலைக்கும் சண்டை போடணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலைக்கு பேசணுமோ பேசுங்க, தேவையில்லாத சூழ்நிலைக்கு பேசாதீங்க. இந்த சூழ்நிலையை விட்டு நகண்டு போனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா நகண்டு போயிடலாம். அது எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசி அந்த சூழ்நிலையை பெருசாக்கணும். இதுதான் ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது. அதே மாதிரி இன்னொன்னு நான் கவனிச்ச வரையில, உங்களுடைய ஒரு இடத்துல வேலை பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா பாருங்க, யாரும் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்க பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசுங்க, மற்ற இடத்துல பேசாம இருங்கன்னு சொன்னேன். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, அதுல இன்னொரு 5% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வர்றப்பதான் நம்முடைய லைஃப் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா
இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி பேசுற விஷயத்துல வந்து நம்ம சொல்றது வந்து இதேதான். எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு த சேம் நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கூல்ல பேசுற மாதிரி தான். இப்ப நமக்கு எப்படி ஒரு எம்பத்தி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எம்பத்தி இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும். நான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு வரேன், வீட்டுல இருக்கவங்களுக்கும் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கத்தான் செய்யறாங்க, அந்த ஒரு எம்பத்தி இருக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில இருந்து அவங்க போயிட்டு வராங்க, வெளியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எம்பத்தி இருக்கணும். எம்பத்தினா ஒருத்தருக்கு அனுசரணை, கரிசனை, அதுதான் எம்பத்தி. அது நீங்க வந்து பார்த்துக்கணும். குழந்தைகள் வளர்ப்புலையா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஈக்குவலா அந்த டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்காக ஒரு இதை வந்து நம்ம வந்து பார்த்துடுறோம். இதே தான் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துலயுமே, அம்மா அப்பா, தம்பி தங்கை, பிரச்சனைகள், பணம், எல்லாத்துலயுமே நான் இதே தான் சொல்றேன். நான் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு அந்த அனுசரணை, கரிசனை, அன்பு, நான் இந்த சூழ்நிலை இருக்கேன், அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. அது போக வேற ஏதாவது விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப வந்துட்டு சுற்றுச்சூழல், வாழ்க்கை நிலைமை, நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த கோவிட் வந்து நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்ல வந்து மாத்தி போட்டுருச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு போறோம். கடைசியா ஒரு இவ்வளவு விஷயங்கள் பேசுறப்ப வந்து ரொம்ப முக்கியமா வர்றது என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிறோமே, நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னைக்காவது ஒரு ரீசெண்டாலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் ஜன்னலை திறந்து மழையை மட்டும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கோமா ஒரு 2 நிமிஷம்? அது வேலை பார்க்குறப்பையா இருக்கட்டும், வீட்டுல இருந்தா இருக்கட்டும், என்னைக்கு கடைசியா நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம்? இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியில போறப்போ டெசர்ட்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல காரை ஓரமா பார்க்கிங் பண்ணிட்டு நைட்ல வானத்தை பார்த்துருக்கோமா? அந்த மாதிரி ஒரு சின்ன 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 ஒரு விஷயங்கள் உங்களுக்காக நீங்க பண்ணுங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய புக் படிக்க பிடிச்சிருக்கும். கடைசியா எப்போ ஒரு புக் வாங்கி நீங்களா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்காவது ஒரு ட்ரெஸ்ஸஸ் என்னைக்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க? அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள், அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம, அதுதான் வந்து செல்ஃப் கேர். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ அதை நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க உங்கள மாற்றம் கொண்டு வந்தாதான் நீங்க வந்து அடுத்தவங்களுடைய லைஃப்ல மாற்றம் கொண்டு வர முடியும். இந்த உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாசிட்டிவை நீங்க வெளிப்படுத்துறப்பதான் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைங்களும் சரி, உங்களோட வேலை பார்க்குறவங்களும் சரி, அந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீங்களும் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு நெகட்டிவா போய் அங்க போய் நின்றுட்டு நெகட்டிவா சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க, எதிர்மறையா பேசிட்டே இருக்கிறீங்கன்னா நமக்கு எதிர்த்து நிக்கிறவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், இது பிரச்சனைகள் வளரதான் செய்யுமே தவிர உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைய போறதே கிடையாது. சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்ணு மூடுங்களேன். சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கண்ணு மூடுங்களேன். சும்மா சாப்பிட்டுக்கிட்டே கண்ணை மூடுங்க. அதான் சொல்லிட்டோமே, வாயும் மூடுங்க, கண்ணையும் மூடுங்க. முதல்ல வாய் மூடிக்கோங்க, அப்புறம் கண்ணு மூடிக்கலாம். ஜஸ்ட் கண்ணு மூடுங்கண்ணா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். கண்ணு மூடிக்கும், அமைதியா இருக்கும். அமீர் பாய், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிருங்க, அமைதியா. நம்மளுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான பார்ட் எப்பயாவது இருக்கும். கண்ணை மூடுங்க எல்லாரும், கண்ணு மூடுங்க, பரவாயில்ல, கண்ணு மூடுங்க. பெரிய வயசானவங்க என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டி தான் பேசுறேன். கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்க லைஃப்ல ரொம்ப பெஸ்டான பார்ட், ஒரு ஸ்கூல் போறப்பையா இருக்கட்டும், இல்ல அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போறப்பையா இருக்கட்டும், இல்ல உங்க குழந்தையோட நீங்க இருக்கிற பெஸ்ட் டைம், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் எப்படி இருக்கும்னு நல்லா யோசிச்சு, சும்மா அப்படியே அந்த அந்த நினைவுகள், பழைய நினைவுகள் தான், அதை திருப்பி அலைப்போட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் பேசாதீங்க, அமைதியா இருங்க, கண்ணை மூடுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள. அவ்வளவுதான், நான் இனிமே பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் அதை அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து சிந்திச்சு பாருங்களேன். ஓகேவா?
கண்ணை திறக்கலாமா? இப்போ நல்லா இருந்துச்சா? நிஜமாவே யோசிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்திருக்கும். ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சா? பட்டன் ஆயிடுச்சு. இது மாதிரி அடிக்கடி செஞ்சு பாருங்க நீங்களாவே. ரொம்ப நேரம் எப்ப பார்த்தாலும் மொபைல்ல டைம் வேஸ்ட் பண்றோம். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். வண்டியில போறப்பெல்லாம் யோசிச்சு பார்க்க கூடாதுங்க. வண்டியில போறப்பெல்லாம் கண்ண மூடி யோசிக்க கூடாது. வீட்டுல உட்காந்து மொபைல பாக்குறோம்ல, எவ்வளவு நேரம் மொபைல் பாக்குறோம். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். ஒரு கண்ணை மூடி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிப்போமே. இந்த ஒரு நல்ல சிந்தனை, இந்த ஒரு டேக் ஹோம் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவோம். நம்மளே அனலைஸ் பண்ணுவோம். நமக்கு நல்லதே பாசிட்டிவே நினைப்போம், நமக்கு நல்லதே நினைப்போம், நம்ம நல்லா பார்த்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை வந்துட்டு அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் ஒரு சந்தோஷம் இருக்கும் லைஃப்ல. அந்த மாதிரி நடக்குதுல நிறைய நல்ல விஷயங்கள். நீங்க வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வர மாட்டாங்க, உங்க வீட்டுக்காரங்க மட்டும் தான் வருவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் வரும். இப்போ ஏன்னா இப்ப 2 நிமிஷம் தானே ஆகுது. ஒரு மணி நேரம் உட்காந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போயிடுவாங்க. சரியா? ஓகேயா? இப்ப எப்படி? சரி நான் முடிக்க போறேன். நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் நல்லபடியாக அமையணும். ஆமா, இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு தடவை இந்த டாக் பண்ணோம். பிளஸ் இந்த டாக் திரும்ப வந்து மௌலவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுவோம் இன்னொரு நாளும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமை பொருட்படுத்தாம இங்க வந்ததுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கிறோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சரியா? ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். யாருக்கிட்டையாவது நீங்க வந்து இனிமே என்ன கேட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்களேன். ஸோ அது அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு டீப். நல்லா இருக்கீங்கிறது மேலோட்டமா இருக்கும், சந்தோஷங்கிறது டீப். ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம், எல்லாத்துக்கிட்டையும் கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற இந்த ஒரு மெசேஜோட போவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் திருப்பி நினைச்சு பாருங்க. அந்த நல்ல விஷயங்கள் நிறைய அதிகமா நினைக்கிறப்போ கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? தேங்க்யூ.